அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த இறுதி முடிவை ஏன் 2 மாதத்துக்கு அப்புறமா சொல்லியிருக்காரு அப்படின்றதுக்கான காரணமும் வெளியாகி இருக்கு. ஏன்னா கடந்த 3 ஆண்டுகளாக ஐபிஎல் தொடர்ல இம்பாக்ட் பிளேயர் அப்படிங்கிற ஒரு விதி இருந்தது. அதன்படி 11 வீரர்களை தாண்டி 12வதாக ஒரு வீரரை பேட்டிங் அப்படி இல்லைன்னா பவுலிங்க்கு மாற்றி இறக்கியிருந்தாங்க. இந்த இம்பாக்ட் வீரர் விதியை கைவிடணும் அப்படின்னு ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி போன்ற மூத்த வீரர்கள் பிசிசி முறையிட்டு இருக்காங்க. பிசிசி அதை நீக்குவது குறித்து விவாதிச்சுட்டு வருது. இன்னும் சில மாதங்கள்ல இந்த இம்பாக்ட் பிளேயர் விதி இருக்குமா இல்லையா அப்படின்றது தெரிய வரும். இந்த இம்பாக்ட் பிளேயர் விதி ஒருவேளை இருந்தது அப்படின்னா அடுத்த 2 வருடங்களுக்கு டோனி இம்பாக்ட் பிளேயரா மட்டுமே விளையாடுறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதாவது அவர் விக்கெட் கீப்பிங் பண்ணாம தேவைப்படுற நேரத்துல லாஸ்ட் ஓவர்ல பேட்டிங் பண்றதுக்காக மட்டும் வருவாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்காகத்தான் டோனி இந்த 2 மாத டைமையும் கேட்டிருக்கிறதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது.